இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயம் பண்ண போறோம். டிராவலிங், குக்கிங் அப்படின்ட்டு நிறைய பேர் வீடியோ ரொம்ப சின்னதா இருக்கு, கொஞ்சம் பெருசா போடுங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்காகவே இந்த வீடியோ கிரியேட் பண்ணிருக்கேன். காலையில எந்திரிச்சதும் பால் வாங்குறதுக்காக கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். நிறைய நாய்க்குட்டிலாம் இருந்துச்சு. அது கூட எல்லாம் விளையாண்டு வீட்டுக்கு வந்ததும் பரிதாபங்கள் பாட்டு டீ வச்சோம். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வால்பாறைக்கு கீழே இருக்க மங்கி ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டோம். ஜூன் 5 and 6 வந்து வால்பாறை பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்த வீடியோ வால்பாறையில இருந்தா வரும். மறக்காம லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. போற வழியில அவ்வளவு அழகா இருந்துச்சு, ஒரே ஃபிளவர்ஸா இருந்துச்சு. ஆலியார் டேமை கிராஸ் பண்ணி வால்பாறை நோக்கி போயிட்டு இருந்தோம். மங்கி ஃபால்ஸ் போகணும் அப்படின்னா வால்பாறையோட ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட்டை தாண்டி தான் போகணும். என்ட்ரி டிக்கெட் எடுக்கலாம்னு பார்த்தா மங்கி ஃபால்ஸ் க்ளோஸ்னுட்டாங்க. கூகுள் மேப்ல ஓபன் போட்டுருந்துச்சு, அதனால தான் கிளம்பி வந்தோம். செக் போஸ்ட்டுக்கு மேல ஒரு படிக்கட்டு போச்சு. என்ட்ரி டிக்கெட் 10 ரூபானாங்க. என்னன்னு போய் பார்த்தா ஒரு குட்டி ஃபால்ஸ் இருந்துச்சு. வந்ததுக்கு இதையாச்சும் பாட்டு போலாம் அப்படின்ட்டு அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு கையை காலை நினைச்சிட்டு அப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டோம். எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து ஏமாந்து போயிட்டாங்க. அங்கேயே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு, மேலே ஏறி பார்க்குற மாதிரி செங்குத்தா ஏணி போட்டு வச்சிருந்தாங்க. ஏறதே கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும் போல. மேலே ஏறினா ஒருத்தான ஒரு வியூவை பார்க்கலாம். பொள்ளாச்சி அப்படின்னாவே தென்னை மரம் தான். ஒரு சைடு ஃபுல்லா தென்னை மரமும், இன்னொரு சைடு ஆலியார் டேமும். அங்கிருந்து பார்த்தா சூப்பரா தெரியும். அந்த வியூவே நல்லா இருக்கும். அடிக்கிற காத்துக்கு அந்த இடத்துல நின்று பார்க்கறது ஜம்முன்னு இருக்கும். அப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டோம். பக்கத்துல ஆலியார் டேம் தான் இருக்கு. சரி அங்கேயும் போலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அப்படி அங்க என்ன இருக்குன்னு அத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியல. நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க. அங்க இருக்க பார்க்க பத்தி நான் பேசவே விரும்பல. சாயந்தரம் நேரம் போனா நல்லா இருக்குமோ என்னமோ. நீங்க இது போயிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அங்க போனதுக்கு ஒருத்தான ஒரு வியூவை பார்த்தேன். சுத்தியும் மலைகளுக்கு நடுவில் இந்த டேம் இருக்கு. வந்தீங்கன்னா ஜாலியா நடந்துகிட்டே இந்த மலையை பார்க்கலாம். ஜம்முன்னு போட்டோ எடுக்கலாம். ஜாலியா நடந்துகிட்டே அந்த வியூ என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு தான் அத்தனை பேர் வருவாங்க போல. ஃபர்ஸ்ட் டைம் டீக்கு இது மாதிரி ஆத்துறது கொடுத்து இந்த கடையில தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக நாங்க டீ போட்டு குடிச்சோம். இன்னைக்கு நாங்க வீட்லயே புரோட்டா பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் கடையில போய் வாங்கிட்டு வந்துட்டு எங்க அண்ணா மாவை எடுத்து போட்டு பசைய ஆரம்பிச்சிட்டாங்க. அது செட் ஆகிற வரைக்கும் வெளியில போய் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு மாடியில போய் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு சன் செட் ஆயிட்டு இருந்துச்சு. அதையும் அப்படியே பட்டு அப்புறம் கீழே வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் குருமா பண்ணலான்ட்டு அதை பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் புரோட்டா போட ஆரம்பிச்சிட்டோம். கடையில போற மாதிரி வீசி பார்த்தோம், அது எங்களுக்கு செட் ஆகல. அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம், எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். 2 பேர் மட்டும் தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் அதிகமாவே பண்ணிட்டோம். கொத்து புரோட்டா போடலான்ட்டு அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் நல்லா கலர்ஃபுல்லா வந்துச்சு. எங்களுக்கு எப்ப சாப்பிடுவோம் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஃபைனலா சாப்பிட போறோம். புரோட்டாவும் கொத்து புரோட்டாவும் சூப்பரா இருந்துச்சு. ஆனா குருமா ஆவரேஜா தான் இருந்துச்சு. குருமால என்னமோ குறையுது, என்ன குறையுதுன்னு எங்களுக்கும் தெரியல. அடுத்த நாள் காலையில நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்ன எங்க அண்ணா பஸ் ஏத்தி விட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டெப்ல நின்று போனேன். செகண்ட் பஸ் அதுவும் கூட்டம். காந்திபுரம் டு ஈரோடு பஸ் எப்படி ஃப்ரீயா இருக்கும் தெரியும், அதே மாதிரி ஃப்ரீயா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெருந்துறையில இருந்து சென்னிமலைக்கு ஒரு பஸ், சென்னிமலையில இருந்து எங்க வீட்டுக்கு ஒரு பஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வால்பாறை வீடியோல பார்க்கலாம். டாடா.